அண்மைச் செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா உள்ளிட்டோரின் சீராய்வு மனு மீது இன்று விசாரணை இல்லை. இன்று பிற்பகல் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த அண்மை செய்தி வந்திருக்கிறது. சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா உள்ளிட்டோரின் சீராய்வு மனு மீது இன்று விசாரணை இல்லை என்கிற தகவல் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா உள்ளிட்டோரின் சீராய்வு மனு இன்று விசாரணைக்கு வரவில்லை என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. விரிவான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். நிரஞ்சன், விவரம் என்ன? இன்றைய தினம் இந்த வழக்கு விசாரணை 1:35 மணி அளவில் வரும் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் அட்டார்னி ஜெனரலாக முன்னாள் அட்டார்னி ஜெனரல், அதாவது முன்னாள் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞராக இருந்த முகுல் ரோத்தகி அவர்கள் நேற்று மாலை இந்த வழக்கில் இன்னொரு நீதிபதியாக இருக்கக்கூடிய அமிதா ராயிடம் இது தொடர்பான தகவல்களை தெரிவித்திருக்கின்றார். அதாவது ரோஹின்டன் பாலி நாரிமனின் தந்தையான நாரிமன் அவர்கள்தான் ஜெயலலிதாவின் பெயில், அதாவது ஜாமீன் போன்ற பல்வேறு முக்கியமான வழக்குகளில் ஆஜராகி இருந்தார். எனவே இந்த வழக்கில் அவர் ஆஜராக கூடாது என்று இவர்கள் தரப்பு, அதாவது சசிகலா தரப்பிலிருந்து கோரிக்கை வைக்கப்பட்டதாகவும் அந்த விவரத்தை ரோஹின்டன் நரிமனுக்கு அமிதா ராய் அவர்கள் தெரிவித்ததாகவும், இதனை அடுத்து தற்பொழுது இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதாக, வழக்கு விசாரணையில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதாக ரோஹின்டன் பள்ளி நரிமன் அவர்கள் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. தற்பொழுது அந்த பட்டியலானது ரத்து செய்யப்பட்டது, டெலிட் செய்யப்பட்டிருப்பதற்கான தகவலானது தற்பொழுது கிடைத்திருக்கின்றது, உறுதியாகி இருக்கின்றது. ரோஹின்டன் நரிமன் இந்த காரணத்திற்காகத்தான் தான் வெளியேறி இருக்கிறேன் என்ற அந்த விவரங்கள் மட்டும் இன்னும் வெளியிடப்படவில்லை. மதியம் ஒரு 2 மணி வாக்கில் அதிகாரப்பூர்வமாக அது தெரிவிக்கப்படும் என்று கூறியிருக்கின்றார்கள். இனி மேலும் இந்த வழக்கானது இன்னும் சற்று காலத்திற்கு தள்ளி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையானது தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் இந்த வழக்கு விசாரணை இல்லை என்பது மட்டும் தற்பொழுது உறுதியாகி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் விரைவில் வேறொரு அமர்வு இதற்காக புதிதாக மீண்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் தற்பொழுது உருவாகி இருக்கிறது. நிரஞ்சன், ஏற்கனவே இன்று வராது என்றால் என்றைக்கு இந்த சீராய்வு மனு மீது விசாரணை வரும் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது? தற்பொழுது அது குறித்த எந்த விஷயத்தையும் நாம் அறுதியிட்டு கூற முடியாது. ஏனென்றால் அது முழுக்க நீதிபதிகளின் விஷயங்கள் சார்ந்தது, அவர்களது சௌகரியம் சார்ந்தது, மேலும் ரிஜிஸ்ட்ரியின் அவர்களுடைய சௌகரியம் சார்ந்த விஷயமாகவும் நாம் இதில் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு வழக்கினை விசாரிப்பதற்கு இந்தந்த நீதிபதிகள் அமரலாம் என்று முதலில் முடிவு செய்யப்பட்டு பிறகு அதற்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றால் அவர்கள் அந்த வழக்கினை விசாரிக்கலாம். பொதுவாக ஒரு மாநிலத்தை சேர்ந்தவர்களோ அல்லது ஒரு நபருக்கு ஏற்கனவே அவர்கள் வழக்கறிஞராக பிராக்டிஸ் செய்திருந்த பொழுது வாதாடி இருக்கிறார்கள் என்றால் பொதுவாக அந்த மாதிரியான வழக்குகள் எதையும் நீதிபதிகள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். பல்வேறு வழக்குகளில் இது போன்று நீதிபதிகள் தங்களை தாங்களே வழக்கிலிருந்து விடுவித்துக் கொள்வதாக அறிவித்திருந்த பல்வேறு சூழ்நிலைகளை நாம் பார்த்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது அவரது தந்தை ஜெயலலிதா உள்ளிட்டோருக்கு ஜாமீன் மனு மீது ஆஜராகி இருக்கின்றார் என்ற ஒரு காரணத்தை முன்வைத்து அவர் தற்பொழுது விலகி இருக்கலாம் என்ற ஒரு தகவலானது கிடைத்திருக்கின்றது. இந்த புதிய அமர்வு என்பது அறிவிக்கப்படும் வரை இந்த வழக்கு நிலுவையிலேயே தான் இருந்து வரும். வேறு ஒருவர் இந்த வழக்கினை எடுத்து விசாரிப்பார். ஆனால் 2 நீதிபதிகளில் யாரேனும் ஒருவர் நிச்சயமாக இருப்பார் என்றும் சொல்லலாம். அது ஒரு சட்ட விதியாகவும் இருந்து வருகின்றது. இந்த வழக்கினை ஏற்கனவே விசாரித்தவர்களில் பினாக்கி சந்திரகோஷ் மற்றும் அமிதா ராய் ஆகியோர் அடங்கிய அமர்வில் பினாக்கி சந்திரகோஷ் மட்டும்தான் விடை பெற்றிருக்கின்றார், ரிட்டையர் ஆகியிருக்கின்றார். அமிதா ராய் தற்பொழுது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு ரிட்டையர்மெண்ட் அவருக்கு இன்னும் 1 வருடத்திற்கு மேலான காலம் இருக்கின்றது. எனவே இந்த 1 வருடத்திற்குள் இந்த வழக்கு விசாரணை வரலாம். ஆனால் அது எப்பொழுது வரும் என்பதனை நம்மால் குறிப்பாக கூற முடியாது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மணிமாறன், நிரஞ்சன், ரோஹின்டன் நாரிமன் விலகி இருக்கிற இந்த சூழல்ல மீண்டும் அந்த இடத்துக்கு பணிக்கு யார் வருவார் என்கிற அனுமானம் இருக்கிறதா? எப்பொழுது அவர்கள் குறிப்பிட்ட கால அவகாசம் ஏதேனும் இருக்கிறதா? இத்தனை நாட்களுக்குள் இது விசாரணைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்த பிறகு வேறொரு நீதிமன்றத்திலிருந்து அப்பீல் வர வேண்டும் என்றால் 6 மாத காலம் இருக்கின்றது. ஆனால் இந்த வழக்கினை இந்த காலகட்டத்திற்குள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற எந்த விதமான அனுமானங்கள் எதுவும் நீதிமன்றத்தை பொறுத்தவரை கிடையாது. 20 வருடங்கள் 25 வருடங்கள் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் கூட நாம் வரலாற்றில் பார்த்திருக்கின்றோம். இன்னமும் உச்ச நீதிமன்றத்தில் அது போன்று பல்வேறு வழக்குகள் இருந்து வருகின்றது. ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரை இது ஒரு சீராய்வு மனு, அதாவது உச்ச நீதிமன்றம் வழங்கிய
தீர்ப்பினை எதிர்த்து தொடரப்பட்ட ஒரு மனு. அப்படி என்றால் அந்த 2 நீதிபதிகளில் யாரேனும் ஒருவர் கட்டாயமாக இருக்க வேண்டும் என்பதனை நாம் பார்த்துக் கொள்ளலாம். ஒருவேளை 2 பேருமே இல்லை என்றால் அதற்காக மீண்டும் ஒரு புதிய ஒரு அமர்வு என்பது அமைக்கப்படும். அதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆனால் அவ்வளவு காலம் இந்த வழக்கில் எடுத்துக்கொள்ளுமா என்பது ஒரு பார்க்கப்படக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. ஏனென்றால் இது முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த ஒரு வழக்கு, அரசியல் நிகழ்வுகளை தீர்மானிக்கக்கூடிய ஒரு வழக்கு என்ற அனைத்து காரணங்களும் கூறப்படுவதன் காரணமாக யாரேனும் மூத்த வழக்கறிஞர்கள் இந்த வழக்கினை அவசர வழக்காகவோ சீக்கிரம் இந்த வழக்கினை எடுத்து விசாரியுங்கள் என்று நீதிபதிகளிடம் கோரிக்கை வைக்கலாம். அந்த மாதிரி தான் நேற்றைய தினம் முகுல் ரோத்தகி அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தார். அந்த கோரிக்கை ஏற்றுதான் உடனடியாக வழக்கு விசாரணைக்கும் எடுக்கப்பட்டது. ஆனால் அந்த நீதிபதி நியமிக்கப்பட்டதற்கு அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அவர் தானாக விலகி இருக்கின்றார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. விரைவில் இதற்கான புதிய அமர்வு அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் அது எத்தனை நாட்கள் என்பதனை நம்மால் சரியாக கூற முடியாது. மணிமாறன், ஒரு விளக்கத்துக்காக கேட்கிறேன். ஏற்கனவே நீங்க சொல்லுபடி அமிதாப் ராய் மற்றும் ரோஹிண்டன் நாரிமன் இவர்கள் முன்னிலையில் தான் விசாரணைக்கு வர இருக்கும். ஒருவேளை இன்னைக்கு வருவதாக இருந்தால் அப்படி இருக்கும்போது கூட சேம்பரில் தான் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் என்று கூறியிருந்தார்கள். அதற்கு என்ன காரணம், விளக்கமாக சொல்ல முடியுமா? சீராய்வு மனுவினை பொறுத்தவரை பெரும்பாலும் சேம்பரில் தான் எடுத்துக்கொள்வார்கள். அதாவது அவர்கள் வழங்கிய தீர்ப்பிலேயே ஒரு சிறு மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் கேட்டு வருவார்கள். அவர்கள் வழங்கி இருக்கக்கூடிய தீர்ப்பில் பெரிய அளவில் பிழைகள் இருப்பதற்கோ தவறு இருப்பதற்கோ வாய்ப்புகள் என்பது பெரிய அளவில் கிடையாது. ஏதேனும் சட்ட விஷயங்கள் இந்த ஆக்டை இவர்கள் மாற்றி பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று மனுதாரரின் சார்பாகவோ அல்லது மனு போட்டவர்கள் சார்பாகவோ மேற்கோள் காட்டி சொல்லும் பொழுது அதனை மாற்றுவதற்காக இது ஒரு அடிப்படையான ஒரு ப்ரொசீஜிங், ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் சட்டங்கள் கொடுத்த ஒரு வாய்ப்பாக நாம் இதனை பார்ப்பதனால்தான் இந்த சீராய்வு இருக்கின்றது. சீராய்வினை பொறுத்தவரை எப்பொழுதுமே நீதிபதிகளின் அறையில் நடக்கும் 10 நிமிடம், 5 நிமிடம், 1/4 மணி நேரம் இவ்வளவுதான் அந்த வழக்கு விசாரணை பார்ப்பார்கள். அடிப்படையில் ஏதேனும் அடிப்படை விஷயங்கள் ஏதேனும் பாதிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை பார்ப்பார்கள். அது எதுவும் இல்லை என்று அவர்கள் நீதிபதிகள் கருதும் பட்சத்தில் உடனடியாக அதனை டிஸ்மிஸ் செய்து விடுவார்கள். ஏற்கனவே பல்வேறு வழக்கு விசாரணைகளை நாம் இதனை பார்த்திருக்கின்றோம். இதற்கு மேலாக கியூரிட்டி பெட்டிஷன் என்று சொல்வார்கள், மறுசீராய்வு. அரசியல் சாசன அமர்வில் அது இல்லாமல் இருந்தாலும் கூட உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு மூலமாக இந்த மறுசீராய்வு என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார்கள். சீராய்வு மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்ட பின்னர் இறுதியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த மறுசீராய்வு. மறுசீராய்வு என்பதனை பெரும்பாலும் உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்த எடுப்பிலேயே அவர்கள் தள்ளுபடி செய்து விடுவார்கள்.